கர்த்தரை எப்போது துதித்துக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் 3:3. ஏனெனில் மாமிசத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் நாமே அப்படி செய்யணும். நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை எடுத்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தை கொடுத்தீரே, அந்த வார்த்தை மூலமாய் நீர் எங்களோடு பேசுங்க. உங்கள் நாம இதில் மகிமைப்படட்டும். அடியின் மரத்தை நீங்க வெளிப்படுத்தப்பா. என்ன பேச வேண்டும் என்பதை நாடோரே அப்பா நீங்க வெளிப்படுத்த, அதன்படி பேசுங்க. அந்த உதவி செய்ய எல்லா தடைகளை மாற்றுங்கப்பா. உங்க நாம மாற்ற நாளில் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நாம் மாம்சத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரியல? மாம்சத்தின் மேல் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் மாம்சத்தில் தான் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தேவ சபையில் கர்த்தர் எழுந்தருள்கிறார் என்று பார்ப்போமானால் இல்ல இல்ல இல்ல. ஹல்லேலூயா. அநேக சபையிலே கர்த்தர் எழுந்தருள்கிறாரா? நான் சொல்லவே மாட்டேன். ஹல்லேலூயா. எங்க உண்மையாய் ஆவியிலே ஆராதிக்கிறார்களோ கர்த்தர் அங்கே எழுந்தருள்கிறார். கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறார். கர்த்தர் அங்கே அற்புதம் செய்கிறார். கர்த்தர் அங்கே அதிசயங்களை காணப்படுகிறார். கர்த்தர் அங்கே விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் மாம்சத்தில் கர்த்தரை ஆராதிக்கும் போது அந்த இடத்தில் ஒன்றுமே நடைபெறாது. ஆவியானவருடைய கரம் இருக்காது. ஆவியானவருடைய கிரியை நடக்காது. ஆவியானவருடைய காரியங்கள் வெளிப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் மாம்சத்துல கர்த்தரை ஆராதிக்காதபடி ஆவியிலே தேவனை என்ன செய்யணுமா? ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவியிலே ஆராதிக்க வேண்டும் என்றால் எப்படி ஆராதிக்க வேண்டும்? ஆவியோடும். எந்த ஆவியோட? பரிசுத்த ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை. அப்ப யாராவது ஆராதின்னு சொல்லணுமா? சொல்லணுமா? சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. தேவ அன்பு இருக்குன்னா உன்னை அறியாமே சத்தங்களை உயர்த்தி ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆவியில வைரக்கம் கொண்டு எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். அவர் ஆவியிலே நம்மளை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆவியிலே நம்மளை ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆவியிலே அனல் மூட்டுகிறவராய் இருக்கிறார். ஆவியிலே உற்சாகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நீ ஆவியிலே ஆராதிக்கும் போது அந்த இடம் அசைக்கப்படும். நீ ஆராதிப்பதை கர்த்தர் சந்தோஷத்தோடு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எந்த இடத்துல இருந்து ஆராதிக்கிற என்பதை மறந்து அவர் ஆராதனை செய்ய வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னை ஆராதனை செய்ய வைப்பாரானால் அந்த ஆராதனை மகிமையின் ஆராதனையாக இருக்கும். நீ சுயமாய் ஆராதிப்பாயானால் உன்னால் ஆராதிக்கவே முடியாது. நீ மாம்சத்தில் ஆராதிப்பாயானால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மேல உன்னால் ஆராதிக்க முடியாது. அது உனக்குள் சோர்வு கொண்டு வரும். உனக்குள் பலவீனத்தை கொண்டு வரும். ஆனால் நீ ஆவியிலே ஆராதிப்பாயானால் எத்தனை மணி நேரமானாலும் உனக்கு சோர்வுகள் வராது, பலவீனங்கள் வராது. ஆவி உற்சாகம் இன்னும் அதிகமாய் வரும். உன் தொண்டைகள் பரிபூர்ணமாய் திறக்கப்படும். ஆனந்த சந்தோஷத்துல அவரை ஆராதிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அந்த வாட்சியோடு வருகிறவர்களை கர்த்தர் ஆராதனை செய்ய வைக்கிறார். அவர்களுக்கு ஒன்றும் அதிகமாய் ஆராதிக்கணும், அதிகமாய் ஆராதிக்க வேண்டும் என்று அந்த விருப்பத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். காரணம் அவருக்குள் இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவன் இருதயத்திலிருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவன் சிந்தையிலிருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவனை நேசித்து அவனை ஆராதனை செய்ய வைத்து அவனை மகிழப்படுகிற தேவனாக இருக்கிறார். சில பேருக்கு ஆராதனையில சோர்வு வருதா? நீங்க ஆவியில இல்லைன்னா
ஆராதனையில் சோர்வு பலவீனம் எனக்கு கஷ்டமா இருக்கு வந்தா நீ ஆண்டவருக்குள்ள உண்மையா இல்லை. ஆவியிலையும் என்ன இல்லை, அவிச்சு போயிருக்கு. உண்மையாவும் நீ ஆராதிக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? உன் சரீரம் பலவீனம் தான், இந்த மாமிசம் பலவீனமானதா, ஆனால் ஆவியோ உற்சாகமானது. ஆவி உற்சாகமானது. நீ பலவீனத்தோடு அவருடைய சமூகத்தில் வந்து அப்பா பிதாவே நான் உம்மை வைரக்கத்தோடு ஆராதிக்க வேண்டும் என்று அந்த சிந்தை உனக்குள் இருக்குமானால் அவர் உனக்குள் இருந்து ஆராதனை செய்ய வைக்கிறவர். என நீ ஆராதிக்கல, உனக்குள் இருந்து அவர் ஆராதனை செய்ய வைக்கிறவர். அதன் மூலமாய் உன் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை அறுத்து போடுவார். அதன் மூலமாய் உன் வாழ்க்கையில் இருக்கிற சமாதான குறைவை மாற்றுவார். அதன் மூலமாய் உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் நிறைவாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. சத்துரு சொல்லுவான், நீ பலவீனமா இருக்க, சரீர சோர்வாய் இருக்க, வியாதியா இருக்க, பலவீனத்தோடு இருக்க, உன்னால் ஆராதிக்க முடியாது என்று அவன் சொல்லிட்டு தான். உன் சரீரத்துல சோர்வு வரும், ஆனா நீ ஆதியில உற்சாகம் அடைந்து பாருங்க, அந்த சரீர சோர்வுகள் காணா போகும். புரியல நினைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஆவியில வைராக்கியம் கொள்ளும் போது உன் மாம்சத்தில் இருக்கிற சோர்வுகள் அகன்று போகும். நிச்சயமாய் கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. வீட்டிலிருந்து வரும்போது பலவீனமா இருக்கும், வீட்டிலிருந்து வரும்போது சுலவீனமா இருக்கும். நான் எப்படி ஆராதனைக்கு போவது, எப்படி அவரை ஆராதிப்பது என்ற அந்த வாஞ்சை இயக்கத்தோடு தவிப்போடு வருகிறவர்களை கர்த்தர் உற்சாகப்படுத்தி பலவீனங்களை எடுத்து நீக்கி போடுகிறவராய் இருக்கிறார். காரணம் ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. அந்த வார்த்தை பொய்யல்ல. ஆவியானவர் உனக்குள் இருப்பாரானால் உன் வாழ்க்கையில விடுதலை 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 தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் பலவீனம் வரும், ஞாயிற்றுக்கிழமை தான் சோர்வு வரும், ஞாயிற்றுக்கிழமை தான் லூஸ் மோஷன் போகும், ஞாயிற்றுக்கிழமை தான் தலைவலிக்கும். ஏன்? நீ கர்த்தரை ஆராதிக்க கூடாது. நீ கர்த்தரை ஆராதிச்சானா உன் வாழ்க்கையில் விடுதலை ஆயிடுவேன். அப்ப அதுக்காகவே பிசாசு என்ன செய்வார்? இந்த பலவீனத்தை கொண்டு வருவார். நீங்க சொல்லலாம், நான் படுத்த படிக்கையாக நான் கர்த்தரை ஆராதிப்பேன் என்று சொல்லி பாருங்க, கர்த்தர் பலத்த காரியங்களை விட வாழ்க்கை. அல்லேலூயா. காரணம் இந்த சரீரத்தை உருவாக்கினவர் என் தேவன். அந்த ஆவியானவர் உன் சரீரத்தில் கிரியை செய்கிறவர். அவர் உன் இருதயத்தில் இருப்பாரானால் உன் சரீர மாம்ச பலவீனங்களை அவர் எடுத்து போட்டு உள்ளார இருக்கிற உறுப்புகளை அவர் புதிதாக்குகிறவர், அதை உற்சாகப்படுத்துகிறவர், அதை சுகப்படுத்துகிற தேவனோடு இருக்கிறார். நீ விசுவாசித்தால் அவருடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் நாவினால் அறிக்கை செய்ய வேண்டும், நான் பலவீனன் அல்ல, நான் பலவான் என்று சொல்லும் போது நீ உண்மையாய் பலவானாய் மாறுவாய். உன் நாவின் அறிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். நான் பலவீனம், எனக்கு ஒன்றும் முடியாது என்று சொல்வீர்கள, கடைசி வரை பலவீனம் தான். நான் வியாதியா இருக்கிறேன், நான் சுகவீனமா இருக்கிறேன், என்னால முடியல என்னால முடியல என்று சொல்வீர்கள், ஆனால் அதன்படிதான் கடைசி வரை இருக்கும். என்றைக்கு மாற்றி சொல்கிறீர்களோ கர்த்தரோடு இருக்கிறார், அவர் எனக்கு பலனை கொடுப்பார், என்னால முடியும் என்ற அந்த வார்த்தை நீங்கள் சொல்லி பாருங்க. உங்க சரீரத்தில் என்ன நடக்குது என்பதை அப்போது அறிந்து கொள்கிறீர்கள். அல்லேலூயா. 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 நீங்க அவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் பலத்த காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவரை துதிப்பதும் அவரை ஆராதிப்பதும் நாம் மறந்து போகவே கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் அவரை நேசிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் அவரோடு உறவாட வேண்டும், ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் எப்போது பாடி துதிக்க 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 உங்க வாழ்க்கை மலர்ச்சியாயிருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கும்போது அநேகர் கேட்பாங்க, எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க, எப்படி இவ்வளவு சமாதானமா இருக்கிறீங்க என்று. மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை சாட்சியாய் நிறுத்தப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மற்றவங்க பார்த்து கேட்கக்கூடாது, என்ன எப்போது வியாதி பலவீனம் சொல்வேன் கேட்கக்கூடாது. நீ எப்போது ஆரோக்கியமாய் இருக்கிறாயே, எப்போது உற்சாகமாய் இருக்கிறாயே, எப்போது சந்தோஷமாய் இருக்கிறாயே, நீ என்ன பண்ண
பண்ணுறேன்னு கேட்கணும். உன் முகத்துல என்ன தலைவரன்னு கேட்கணும். என்ன செய்யணும்? கேட்கணும். நீங்க சொல்ற நான் ஒன்றும் தடவல, நான் அவரை நோக்கி கூப்பிடுறேன், என் புருஷன் என்ன அழகப்படுத்துறான்னு சொல்றான். கேட்கல. நான் அவரை நேசிக்கிறேன், அவரை நேசிக்கிறார், என்னை அழகப்படுத்துகிறார் என்று சொல்லணும். புறம்பான அலங்கரிப்பு தேவையே இல்லை. கர்த்தர் உங்களை நேசித்தார்னா நிச்சயமா நீங்க அழகாதான் இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வயசு 10 வயசு குறைஞ்ச மாதிரி தான் தெரியும். உண்மையை கர்த்தரை தொழுது கொண்டு பாருங்க, உண்மையை கர்த்தரை துதித்து பாருங்க, உண்மையா கர்த்தரை நேசித்து பாருங்க, உண்மையா கர்த்தரை ஆராதித்து பாருங்க. உங்களோட சரீரமே மாறும், உங்களோட முகம் பிரகாசமாயிருக்கும். அநேகர் அந்த வெளிச்சத்தில் நடக்க கர்த்தர் உதவி செய்வார். அநேகர் உங்களிடத்தில் வந்து கேட்பார்கள், நான் இப்படி இருக்கிற என் வாழ்க்கையில என்ன செய்யணும், உங்களிடத்தில் வந்து அவர்கள் கேட்க முடியாது. கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை என்பது வெறுமையான காரியம் அல்ல, தேவன் அதிகமாய் விரும்புகிற காரியம், தேவன் அதிகமாய் அதை நேசிக்கிற காரியம். நீ அவரை ஆராதிக்க ஆராதிக்க அவரால் சும்மா இருக்க முடியாது. அவருக்கு உனக்கு ஏதாவது உதவி செய்யணும், உன்னை எப்படியாவது ஆசீர்வதிக்கணும் என்று அவர் அதிக ஆவலோடு காத்திருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அநேகருக்கு கண்ணை போல இருக்குது, செவி அடைக்கப்படுது, கண்கள் உள்ளார குருடாகுது. காரணம் நீ ஆசீர்வதிக்கப்படுறா. அல்லேலூயா. நீ மனவரங்க பார்க்கிறாத, நீ அழகாயிருவ, இப்ப இருக்கிற அழகே போதும் அப்படின்னு பிசாசு தூங்க வச்சிருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு தூங்க சுகமா இருக்கிறோம், ஆனா நாளைக்கு கட்டுகளிடம் படுக்க வச்சிருவான். அன்னைக்கு நீங்க விழித்திருந்து பார்த்தா கூட உங்களால நெசை முடியாது, தூங்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நேசிப்பாயானால், ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு உறவுல இருப்பாயானால், அவரை துதிக்காமல் உன்னால் இருக்கவே முடியாது, அவரை ஆராதனை செய்யாமல் உன்னால் இருக்கவே முடியாது, அவரை காணாமல் உன்னால் இருக்கவே முடியாது, அவருடைய வார்த்தை கேட்காமல் உன்னால் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அவர் அதிகமாய் உன்னை நெருங்கணும்னா, அவர் அதிகமா உன்னோடு பேசணும்னா, நீ ஆராதனை ஏறெடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஆராதனையில தான் அவரை உன் பக்கத்துல இழுக்கவே முடியும். நீ எந்த அளவுக்கு ஆராதிக்கிறாயோ அந்த அளவுக்கு இயேசு உன் சமூகத்தில் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வருவது மாத்திரமல்ல, உன்னை மார்போடு அணைத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 81:1-2 வாசிங்க. எப்படி இன்னைக்கு நம்ம எப்படி பாடுறோம், எப்படி பாடுகிறோம்? கம்பீரமான என்ன? ஆராதனை, ஆராதனை. இப்படியா? இது பேர் கம்பீரம் அல்ல. கம்பீரம் நிமிர்ந்து நின்று சத்தங்களை உயர்த்தி ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. பசிமா ஆர்ப்பரியுங்கள். அவரை குறித்து என்ன செய்யணுமா? நீங்க ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா. உங்களை மெய் மறந்து ஆராதிக்கிறவர்களாய் இருக்கணும், சத்தங்களை உயர்த்தி ஆர்ப்பரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆறுகள் ஆர்ப்பரிப்பது போல உங்களுடைய ஆவியிலே நீங்கள் ஆர்ப்பரித்து அவரை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கணும். வாசி. ஏன் ஆண்டவர் இதை சொல்கிறாரு? இது அவர் நேசிக்கிறார். நீ இப்படி சரியான விதத்துல ஒழுங்காய் பாட வேண்டும், ஆராதிக்க வேண்டும், இசை கருவிகளை வாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அநேக சமயங்களை பார்க்கும்போது பாடல் ஒருத்தர் ஒரு பாடுவாங்க, இன்னொருத்தர் பாடிட்டு மியூசிக் ஒரு சைடு போகும், பாட்டு ஒரு சைடு போகும். இதுக்கு நடுவில் கைத்தட்டு வேற சைடுல கொண்டு போகும். மொத்தமா பாடுறவனை குழப்பி உட்கார வச்சிடும். இன்னைக்கு இதுதான் சபையில நடக்கும். ஏன்? ஆவியானவர் அங்க இல்லை. ஆவியானவர் இருந்தா எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவராய் இருப்பார்.
அதற்குரிய ஞானத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதற்குரிய அறிவை கொடுத்து அதற்குரிய தாளந்துகளை கொடுத்து அவர் பிரியப்படுகிற விதமாய் ஆராதனை செய்ய வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உனக்குள் இருப்பாரானால் எல்லாம் நேர்த்தியாய் இருக்கும். அவர் உனக்குள் இருப்பாரானால் எல்லாம் ஒழுங்கு கிரையுமாய் காணப்படும். ஹல்லேலூயா. சங்கீதம் 98:4-5-6 வாசிங்க. பூமியின் குடிகளே, நீங்க யார் இப்போ? உண்மையாவா? பூமியின் குடிதானா? இல்ல ரட்சிக்கப்பட்ட குடிகளா? ஹல்லேலூயா. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்கன்னு சொல்லல. பூமியில பிறந்த அனைத்து மக்களும் என்னதான் செய்யணுமா? கர்த்தரை நோக்கி. எத்தனை பேர் இன்னைக்கு ஆனந்தமாய் ஆராதிச்சீங்க? ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கார். போய் சொல்றீங்களான்னு பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஆராதனை நாங்க நிப்பாட்டினா கூட நீங்க நிப்பாட்ட கூடாது. நாங்க உற்சாகப்படுத்திட்டு நாங்க நின்று நீங்க என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அப்பதான் அது எங்களை உற்சாகப்படுத்துகிறது. அங்க நீங்க எப்படா நிப்பாட்டுவாரு, எப்படா இங்க உட்கார வைப்பாரு. எனக்கு கால் வலிக்குது, அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அவரு நின்று கத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உண்மையாய் கர்த்தரை நேசித்தா நீங்க நிப்பாட்டவே மாட்டீங்க. ஏன்னா ஆதி காலத்துல ஆராதனை எப்படிதான் காலையில தொடங்கி சாயந்தரம் தான் முடியும். ஆனா இன்னைக்கு 1 மணி நேரத்துல மொத்த ஆராதனையுமே முடியுது. எந்த அளவுக்கு தேவ அன்பு குறைஞ்சிருச்சு, எந்த அளவுக்கு தேவனை ஆராதிப்பதை குறைஞ்சிருச்சு என்று பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆனா நாம் அப்படி இருக்கக்கூடாது. அவர் அதிகமாய் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். எக்கால சத்தத்தோடு அவரை ஆர்ப்பரிக்க வேண்டும். எக்கால துணியோடு அவரை ஆராதிக்க வேண்டும். எக்கால முழக்கத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிற தேவனாக ஒரு விசுவாசினா இப்படிதான் இருக்கணும். உண்மையா தேவனுடைய பிள்ளைனா இப்படிதான் இருக்கணும். மற்றவர்கள் பார்த்து சொல்ல வேண்டும், இவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று. ஹல்லேலூயா. பெயர் கிறிஸ்தவர்களாய் அல்ல, பரிசுத்தவான்களாய் இயேசுவை போல வாழ்கிறவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லணும். மற்றவர்கள் நம்மளை பார்த்து சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 148:12-13 வாசிங்க. யாரு? இன்னைக்கு வாலிபர் வாயிலும் திறக்கவே மாட்டேங்குது. பவுலுக்கம் போட்ட மாதிரி. ஏன்னா சத்தமா பாட்டா தொண்டை பெய்யும், அழகு குறைஞ்சிரும். இல்ல, எப்ப நீ சத்தமா பாடி அப்பதான் உன் தொண்டை கிளியர் ஆகும். அப்பதான் அதை கேட்கக்கூடிய ரசனை உள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நீ சத்தமா பாட பாட உன் லங்ஸ் பரிபூர்ணமாய் நல்ல வேலை செய்கிறதா காணப்படும். உனக்கு அதிக ஸ்டெமினா கிடைக்கும், நல்ல சுவாசம் உண்டாகும். ஹல்லேலூயா. சுவாச பிரச்சனையே வராது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களை ஒரு 10 நிமிஷம் சத்தமா பாட சொன்னா கோழி மாதிரி தான் கத்திட்டு கிடக்கும். ஏன்? கர்த்தரை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து எக்கால சத்தத்தோடு ஆராதிக்கிறதுனால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்காக ஆராதித்து பாரு, உன் குரல் மாறும். அது எக்கால தொனியை போல மாறும். ஹல்லேலூயா. கன்னிகைகளே, யாரு? இப்ப இருக்கிறவங்க எல்லாம் முதிர் வயது தான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துல நம்மள முதிர் வயதே இல்லை. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பாங்க. நீங்க எல்லாம் யாருதான்? வாலிபர் தான். ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya. நீங்க ஆவியானவருக்குள்ள நீங்க இருக்கணும். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க எப்போதும் துள்ளி குதித்து ஆராதிக்கிறவர்களா. ஹalleluya. அது ஒரு வசனம் இருக்கு, நான் சொல்றேன். ஹalleluya. லூக்கா 2ஆம் அதிகாரம் 37வது வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே லூக்கா 2:37. ஒரு நிமிஷம். இப்ப என்ன செய்யணும்? எல்லாம் காதை நல்லா அடப்படம் எடுத்து விட்டுறணும். அடைச்சிக்கிட்டு இருக்க காதெல்லாம் என்ன செய்யணும்? கிளியர் பண்ணணும். கண்ணு நல்லா பளிச்சுன்னு அந்த வார்த்தையை பார்க்கணும். ஏறக்குறைய எவ்வளவு எவ்வளவு எத்தனை பேர் காதல விழுந்துச்சு? 84. எத்தனை பேருக்கு 84 வயசுல இருக்கிறீங்க? யாராவது இருக்கிறீங்களா? இல்ல. வயது உள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி. ஆமென். எத்தனை வயசு? 84 வயசு. இப்ப அது முதிர் வயதா? இறங்கனா வாலிபமா இருக்கா? அது மாம்சத்துல முதிர் வயது, ஆவியில வாலிப பிள்ளை. ஏன்னா இரவும் பகலும் நமக்கு ஒரு 2 மணி நேரம் உட்காரத்துக்கே கண்ணு இழுக்குது, வாய் கோடுது, வயிறு கபகபான்னு இழுக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் இரவும் பகலும் அவருடைய ஆலயத்துல இருந்து உபவாசம் பண்ணி. எத்தனை வயசுல? நான் சாப்பிட சுகர், நான் சாப்பிடலன்னா மயக்கம் வந்துடும், நான் கீழே விழுந்துருவேன். அப்ப 84 வயசுக்கு என்னென்ன இருக்கும்? ஹல்லேலூயா. அதுவும் மாம்சத்துல இருக்கிறதாகவே இருக்கட்டும். நீ ஆவியில உற்சாகம் அடைவாயானால் அது ஒன்றுமே உடைய செய்யாது. என் ஆவியன் உடனுக்குள்ள இருந்து அவன் வயிறை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார், உன்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நீ விசுவாசித்தா அவர் உன்னை பலப்படுத்துவார். உனக்கு மயக்கம் வராது. 84 வயசு இல்ல, அதுக்கு மேலே உன்னால முழங்கால் போட்டு உபவாசம் பண்ணி செபித்து ஆராதிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிகள்? விசுவாசிகள். உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர்? ஏன் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். ஏன்னா அவருக்கு தெரியாது, அவர் பார்க்கல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த கஷ்டத்தை எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதன் மத்தியில தான் உன்னை பலப்படுத்தணும்னு விரும்புறாரு. நீ எந்த காரியத்துல பலவீனமா இருக்கிறையோ அந்த காரியத்துக்குள்ள நீ கடந்து சென்று ஆவியானவருக்கு இடம் கொடுத்த பாரு, அந்த இது உன்னை விட்டு மாறி போகும். கஷ்டத்தின் மத்தியிலே கர்த்தரை பலப்படுத்துகிறவர், நிந்தை மத்தியிலே உன்னை பலப்படுத்துகிறவர், துக்கத்தின் மத்தியில் உன்னை பலப்படுத்துகிறவர். அந்த துக்கத்தின் குகைக்குள்ள நீ செல்லும் போதுதான் அங்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். பலவீனத்தோடு நீ சென்று அவரை ஆராதிக்கும் போதுதான் அந்த சைடில் இருக்கிற அந்த பலனை பார்க்க முடியும். அந்த நன்மையை அப்பதான் பார்க்க முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காலையில வினி செய்து கூட எரிகோக்குள்ள போனோம். யார் போனோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோக்குள்ள தாண்டி போனதா எங்க போக முடியும்? கானான் தேசத்துக்கு போக முடியும். ஆனா இவங்க எல்லாம் பார்க்கறாங்க, என்ன எரிகோ கோட்டை இவ்வளவு பெருசா இருக்கு, நம்மளால இதை எப்படி இடித்து உள்ளார போக முடியும்? உள்ளே போக முடியாது, வெளியே வர முடியாது என்று அவர்கள் முறுமுறுத்தார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னார், உன்னை பரிசுத்தப்படுத்து, உன்னை பரிசுத்தப்படுத்து, நான் உனக்கு வாசலை திறந்து கொடுப்பேன். ஹல்லேலூயா. அந்த மதில் என்பது சாதாரண காரியம் அல்ல. அந்த மதில் மிகவும் பெரியது. ஆனால் கர்த்தரை அவன் தன்னை பரிசுத்தப்படுத்தி கர்த்தரை துதிக்க 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 எரிகோ கோட்டை தகர்ந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய மாம்ச பலத்தினால் அல்ல, ஆவியின்
பலத்தினாலே எரிகோ கோட்டை தகர்ந்தது. இன்றைக்கு உன் மாம்ச பலவீனங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆவியானவர் உனக்குள் கிரியை செய்ய நீ இடம் கொடுப்பாயானால், நீ பரிசுத்தமாய் இருந்து கர்த்தரை ஆராதிப்பாயானால், எப்பேற்பட்ட எரிகோ கோட்டையும் உன் வாழ்க்கையை விட்டு அகன்று போகும். சந்தேகமே வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எரிகோ கோட்டை உள்ளார உள்ள வெளியில வந்து ஓடுச்சு. ஆனா இவங்க ஆராதித்தது எங்க? எரிகோ கோட்டைக்கு வெளியில ஆராதிக்கும் போது அந்த கோட்டையோட சவால் வெளியில வந்து விழுந்துச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நீ அவரை ஆவியிலே ஆராதித்து பார்க்கும்போது அப்போது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும். நீ ஆவியில் துதிக்கும் போது அவர் என்னென்ன செய்வார் என்பதை அப்போதுதான் உன் கண்களினால காண முடியாது. கர்த்தர் அந்த ஜனங்கள் நினைச்சே பார்க்கல கர்த்தர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் என்பதை ஒருவனை கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டான். கர்த்தர் சொன்ன செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பலவீன எரிகோ கோட்டையை காட்டிலும் தெரியுதா? உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் அந்த எரிகோ கோட்டையை காட்டிலும் தெரியுதா? இல்ல, அவரால் எல்லாம் கூடும். உன் உறுப்புகளை புதிதாக்க முடியும். நீ விசுவாசித்தால் நிச்சயமாகவே கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். ஆனால் உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவது காரியம், உன்னை பரிசுத்தப்படுத்தி நீ அவரை தகுதியோடு அவரை ஆராதிக்கும் போது கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு ஆராதித்து பாரு. உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தால் அது பணியை போல விலகி போகும். செங்கடலை போல உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் ரெண்டாய் பிளந்து போகும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம மனுஷன் நடுவுல போய் எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு வேதனையா இருக்கு, என் பொருளாதாரம் ரொம்ப கஷ்டம், மனுஷன் இடத்துல புலம்பி ஒன்றுமே ஆகாது. அல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் இறங்கி வைத்து நீ சந்தோஷமாய் அவரை ஆராது. அவர் அதான் சொல்லியிருக்கிறார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிறாரே. உன் துக்கத்தை அவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து நீ அவரை துதித்து ஆராதிக்கும் போது அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. நாவினால சொன்ன போதாது, அதை அறிக்கை செய்ய வேண்டும். என் இயேசுவால் எல்லாம் கூடும். என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும். என் வாழ்க்கையில் அதிசயத்தை காணப்பட முடியும். நான் அவரை ஆராதிப்பதை ஒரு நாள் விட மாட்டேன். அவரை எப்போதும் எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்திரித்து ஆராதிப்பேன். என் வாழ்க்கை விடுதலை கொடுப்பார். விசுவாசித்து பாருங்கள். கர்த்தர் செய்யலமை நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் அவர் எதிர்நோக்கி காத்திருக்கிறார். நீ அவரை உண்மை உத்தமமாய் விண்ணப்பம் செய்யும் போது அந்த விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் செவி அடைக்கிற தேவன் அல்ல, செவியை திறந்து வைத்திருக்கிறார். எப்ப என் பக்கத்துல வருவார், எப்ப என்னை நேசிப்பார், எப்ப என்னை புகழ்ந்து பாடுவார், எப்ப என்னை ஆராதிப்பார், எப்ப என்னை துதிப்பார், அப்பயே ஓடி வந்து உதவி செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை ஒண்ணுதான் தேவனுடைய சமூகத்துல அதிகமா கிட்ட நெருங்கி செல்லுகிறது காரியமா இருக்கு. நீ எந்த அளவுக்கு ஆராதிக்கிறாயோ அந்த அளவுக்கு தேவனோடு நெருங்கி இருக்கிறாய் என்பதை அர்த்தம். அவர் உன் அருகாமையிலே இருக்கிறவராயிருப்பார். நீ ஆராதிக்கும் போது அவர் உன்னை விட்டு போக முடியாது. உன் ஆராதனை அவர் கவர்ந்து இருக்கிறதாய் காணப்படவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்று நாம் அவரை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் அவரை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்காமல் இருக்கிறோம். சத்தமாய் பாடி ஆராதி என்றான், வாயில சத்தம் வரல. அல்லேலூயா. பிசாசு தொண்டையை பிடிச்சுக்கிறான், சத்தம் வரல. ஆனா அதன் மத்தியில் கர்த்தருடைய சமூகத்துல ஒப்புக்கொடுத்து, ஆண்டவரே நான் உள்ளத்துல ஆழத்துல உண்மை பாடணும், நான் ஆராதிக்கணும், என் சத்தம் தான் சபையில உயரணும், என் சத்தம் தான் சபையில எல்லாரும் காட்டணும், என் சத்தம் பலமா இருக்கணும் என்று நீ வைரக்கத்தோடு ஆராதனை செய்யணும். கர்த்தர் அப்படி மாற்றி கர்த்தர் காரணம் நேசிக்கிறார். என் மகனை ஆராதிக்கணும், விடுதலையோடு ஆராதிக்கணும், சந்தோஷத்தோடு ஆராதிக்கணும், மன மகிழ்ச்சியோடு ஆராதிக்கணும் என்று கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்.
நம்ம சொல்றோம், அவர் எனக்கு சுகம் கொடுக்கட்டும், நான் அவரை ஆரம்பிக்கிறேன், அவர் என்னை விடுவிக்கட்டும், அப்புறம் நான் அவருக்குள்ள இல்ல. நீ சோதித்து பார்ப்பதற்கு அவர் மனிதன் அல்ல, அவர் தேவன் என்பதை மறந்து போகாது. அவர் எரிச்சலின் தேவன் என்பதை மறந்து போகாது. நீ அவரை சோதித்து பார்க்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ முதலை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து நீ பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். நீ பரிசுத்தமாய் கர்த்தரை ஆராதிக்கும் போது, பரிசுத்த அலங்காரத்தினுடைய கர்த்தரை தொழுது கொள்கின்ற வார்த்தைப்படி நீ பரிசுத்தமாய் ஆராதனை செய்யும் போது அந்த பரிசுத்த தேவன் உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், எபேசியர் 6:18 வாசிப்போம். அநேக காரியங்கள் இருக்க நேரம் இல்ல, வார்த்தையை சுருக்கமாக திருப்புகிறேன். எபேசியர் 6:18 வேகமாக. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் எதுல நம்ம ஜெபம் இன்னைக்கு எப்படி இருக்கு? நம்ம ஜெபம் எப்படி ஏறெடுத்து கொண்டு இருக்கிறோம்? உண்மையை சொல்லுங்க, உண்மையே சொல்லுங்க. நம்ம ஜெபம் இன்னைக்கு எப்படி ஏறெடுக்கிறோம்? ஆவிலையா, மாம்ச சிந்தையிலையா? சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம ஜெபத்துக்கு மறுபடியே வரலாம். அதனாலதான் இன்னும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்யவே இல்லை. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில் இன்னும் ஒரு விடுதலையே இல்லை, ஒரு ஆசீர்வாதமே இல்லை. ஏன்னா அவர் எதிர்பார்க்கிற காரியம் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் விழித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அதுல 1.25 மணி நேரம் தூங்கி விழுந்து 1/4 மணி நேரம் ஜெபிக்கிறது தான் நம்ம வாழ்க்கை. உண்மையா இல்லையா? சொல்லுங்க. ஜெபத்துல உட்கார்ந்தா உடனே என்னதான் வரும்? அப்புறம் நான் எல்லாம் தூங்குனேன், நான் தூங்குவேன். என்ன தூங்குனா உனக்கு எப்படி தெரியும் நீ தூங்குறேன்னு? அடுத்தவனுக்கு தானே தெரியும். அல்லேலூயா. இப்ப நீங்க தூங்குனா உங்களுக்கு தெரியுமா நீங்க தூங்குறேன்னு? அடுத்தவங்களுக்கு தான் தெரியும் நீ எவ்வளவு நேரம் தூங்குனேன்னு. ஆனா அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். விழித்திருந்து செபிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். ஆவியில உற்சாகம் கொண்டு செபிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். ஆவியில உறுதியோடு செபிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். ஆவியில அனலுள்ளவனாய் செபிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட விண்ணப்பங்களை கர்த்தருடனே கேட்கிறவனாய் அவருடைய சித்தத்தின்படி நீ ஜெபிப்பாயானால் அந்த ஜெபத்துக்கு உண்மையாய் உடனே பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியிலே ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு 26:41 வாசிங்க வேகமாய். வசனத்தை மாத்திரம் சொல்கிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்கள் சோதனைக்குட்படாதபடி அங்கதான சோதனையே. நமக்கு சோதனையே எங்கதான்? விழித்திருந்து ஜெபிக்க கூடாது. அதுதான் சோதனை. இந்த சோதனை கொடுக்கிறது யாரு? சோதனைக்காரன். அவன் வேலை அதுதான். அவன் வேலைய சரியா செய்யலாம், நம்ம வேலை நம்ம சரியா செய்யலாமா? அவன் வேலைய சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஆனா நம்ம தான் என்ன செய்யல, வேலையை சரியா செய்யல. அப்போ சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் தான், ஆனா மாமிசம். எத்தனை பேருக்கு புரியுது இந்த வார்த்தை? அல்லேலூயா. எல்லாருக்கும் மாமிசம் பலவீனம்தான், ஆனா ஆவியானவர் உற்சாகமானவர். ஆவியில ஒரு நாள் உற்சாகம் குறையக்கூடாது. அந்த ஆவி உற்சாகம் இருந்தா உன்னால மாம்சத்துல ஜெபிக்கவே முடியாது. ஆவியில நீ ஜெபிக்கும் போது அந்த விண்ணப்பம் வேண்டுதலுக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதிலை கொடுப்பார். அல்லேலூயா. பிலிப்பியர் 1:4 வாசிங்க. ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் எத்தனை பேர் இந்த ஜெபம் எடுக்கிறீங்க? யாருமே இல்லையா? இந்த வார்த்தையின்படி எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? உங்கள் அனைவருக்காகவும் எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க?
அதை சொன்னாதான் சத்தம் வருமா? ஹல்லேலூயா. என்னைக்கு நீங்க உங்களுக்காக ஜெபிக்காம அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களோ அங்கே அற்புதம் நடக்கும். உங்க வாழ்க்கையில ஹல்லேலூயா. இயேசு என்னைக்காவது அவருக்காக ஜெபம் பண்ண வார்த்தை இருக்காங்க? இல்ல அவருடைய சீஷர்கள் என்னைக்காவது அவருக்காக ஜெபிச்சிருக்காங்களா? மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவராக நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். நீ மற்றோட வியாதிக்காக ஜெபிக்கும் போது உன் வியாதி மாறும். நீ மற்றோட பிரச்சனைக்காக ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில உள்ள பிரச்சனை மாறும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத எப்போது சந்தோஷமாய் நம்ம பண்ணணுமா? விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மீகா 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2:1. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் பண்ண வேண்டும். இங்க சொல்லியிருக்க உனக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணு, உன் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணு, உன் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மனுஷருக்காகவும். எல்லா மனுஷர்னா யாரு? உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக காணப்படுறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நாம் விண்ணப்பம் பண்ணும்போது ஜெபம் பண்ணும்போது அந்த வேண்டுதல்களை ஸ்தோத்திரத்தோடு நாம் செய்யும் போது அந்த வேண்டுதலை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 12:11 வாசிங்க. சீக்கிரமாய் நான் வசனத்தை மாத்திரம் சொல்லிக் கொள்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அசதியாயிராமல் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்திருக்கிறோம்? எத்தனை பேர் இந்த வார்த்தைப்படி நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம்? அசதியாயிராமல் எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்? ஆவி அனல் அமைதி போக கூடாது, அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். ஆத்மா ஆதாயம் செய்யறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் நாம் செய்யும் போது நிச்சயமாய் நம்முடைய ஆவி அனல் உள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. 16 இல்ல வெளிப்படுத்தினர் 3:15 வாசிங்க. 15-16 வெளிப்படுத்தின புத்தகம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். குளிரும் அல்லாமல் அனலும் அல்லாமல் நீ குளிராவது இருந்தால் ஒன்று நீ குளிராயிரு, இல்லைன்னா என்ன செய்ய? அனலாரு. சபைக்குள்ள வரும்போது அனல், சபையை விட்டு வெளியே போனா பச்சை தண்ணி, ஐஸ் வாட்டர். ஹல்லேலூயா. கர்த்தர் இதை அருள்கிறார். அடுத்த வசனம். இருந்தா என்னவா? துப்பிடுவார் கரையில, நீ தேவையே இல்லை என்று ஆவியார் வாந்தி பண்ணி போடுவார். ஹல்லேலூயா. நீ சபையில என்ன செய்யணும்? அனலா இருக்கணும், வெளியிலே அனலா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதான் விரும்புகிறார். சபையில உன்னை அனலாக்குவதற்கு காரணம் நீ வெளியில சென்றாலும் அனலா இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். ஒண்ணு அனலா இரு, இல்லைன்னா என்ன செய்ய? ஒண்ணு ஆண்டவருக்குள்ள இரு, இல்லைன்னா என்ன செஞ்சிரு? போயிரு. ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் உன்னை வாந்தி பண்ண விட்டுறாங்க. ஒண்ணு அவன்கிட்ட போயிரு, இல்லைன்னா ஏன்டவா. ரெண்டுத்துக்கும் நடுவில் நின்றா உனக்கு வாழ்க்கையில் ஆபத்து. ஹல்லேலூயா. அவருடைய வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். அவர் உன் வாழ்க்கையிலே அனலாக்கும்படியாக விரும்புகிறார். உன் குளிர்ந்த தன்மையை எடுத்து போட்டு உன்னை அனலாக்கும்படியாக விரும்புகிறார். அதற்காகவே சபையை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அதற்காகவே சபையில ஒரு உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நீ அனுதினமும் அனலாய் இருக்க வேண்டும். நீ அனலாய் செபிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:1 வாசிங்க. தந்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் சித்தனாயிருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உயிர் உள்ளவன் என்ற பேருக்கு ஆனா நீ யார் தான்? எத்தனை பேர் அந்த அனுபவத்தில் இருக்காங்க?
எத்தனை பேர் அந்த உலகத்தில் இருக்காங்க? பேரு உயிருள்ளவன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். இயேசுவோடு உடன்படிக்கை செய்து உயிர் உள்ளவனாக இருக்கிறேன். ஆனால் யாராதான் இருக்கிறோம்? செத்தவனா. நீ உயிர் உள்ளவனா இருப்பாய். ஆனால் உன்னால் மௌனமாய் கர்த்தரை துதிக்காம ஆராதிக்காம இருக்கவே முடியாது. அண்ணல் உனக்குள்ள எப்போது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும், ஆண்டவருக்கு ஆதரவு செய்யணும், அவங்களுக்கு விண்ணப்பம் பண்ணணும், அவங்களுக்கு ஜெபிக்கணும், அவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். உன் இருதயம் எப்போது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். அதெல்லாம் யாருக்கெல்லாம் இல்லையோ எழுதி கொடுங்க, நீங்க செத்தவர்கள். அதெல்லாம் உங்க இருதயத்துல வரலன்னா நீங்க யாருதான்? ஆனா சொல்லலாம், நான் உயிரோட தான் இருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா அவர் பார்வைக்கு நீங்க செத்தவர்கள் தான். சத்தத்தை காணும். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாம் செத்து தான் கடந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2:5 வாசிங்க. எந்த இடத்துல நீ முத விழுந்த நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் பிடிங்கி வேண்டாம். புரியலன்னு நினைக்கிறேன். நீ இன்னும் மனம் திரும்பலன்னா உன் விளக்கு தன்னை என்ன செய்வனா? உன்னிடத்துல இருக்கிற வெளிச்சத்தை எடுத்துருவேன். அந்த வெளிச்சத்தை எடுத்துட்டா எங்கதான் போகணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீ என்ன நிலைமையில இருந்து விழுந்திருக்கிறேன் என்பதை அறிந்து திரும்பவும் கர்த்தருடைய சமூகத்துல நீ மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் என்று என்னைக்காவது ஒரு நாள் திரும்பினா போதுமா? இல்ல தினந்தோறும் மனம் திரும்பணுமா? தினந்தோறும் மனம் திரும்புவோமானால் நம்முடைய ஃபீஸ் கேரி எப்போது ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம மனம் திரும்பலன்னா நிச்சயமாய் ஃபீஸ் கேரியரை எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் நீ இருட்டாதான் இருக்கணும். உன் மூலியமா ஒருத்தனும் நடக்க முடியாது. நீயும் இருட்டான இடத்துக்கு தான் போகணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுக்குள் வேண்டும் என்றால், கர்த்தருடைய பிரசனம் உங்களுக்குள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய முகத்தில் கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கணும்னா நீங்கள் அவர்கள் அனலாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் அனலாய் இருக்கும் போதுதான் கர்த்தருடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய முடியும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லுங்க. வாசிங்க. ரோமர் 1:10 வாசிங்க. ரோமர் 1:10 வாசிங்க. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக, எதிர ஸ்திரப்படுத்துவதற்காக? ஆவியிலே நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக சில வரங்களை கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் 2:38 வாசி. அவரை நோக்கி மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக் கொள்வீர்கள். எத்தனை ஆவியின் வரங்கள் இருக்கு? 9. எத்தனை பேருக்கு அதை சொல்ல முடியும்? அது கனி. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கறது வரம். ஆவியிலே ஞானத்தை போதிக்கும் வரம், ஆவியிலே அறிவை உணர்த்தும் வரம், ஆவியிலே விசுவாசம், ஆவியிலே குணமாக்கும் வரம், அற்புதங்கள் செய்யும் சக்தியும் உள்ள வரம், தீர்க்க தரிசனம் உரைத்ததிலும், ஆவிகளை பகுத்தலிலும், பற்பல பாஷைகளை பேசுவதிலும், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும். 1 கொரிந்தியர் 12 4 வசனத்திலிருந்து 10 வசனம் வரை இந்த காரியங்கள் இருக்கு. இந்த வரங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆவியிலே உங்களை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவி வரங்கள் உங்களுக்கு இருக்குமானால் ஒரு நாள் நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள். ஆவியிலே ஸ்திரப்பட்டு இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 அதிகாரம் 7 வசனத்தை வாசிப்போம்.
1 கொரிந்தியர் 1:7. அப்படியே யாதொரு வரத்திலும் காத்திருக்கணும். எல்லா வரம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? இருக்கணும். எந்த வரத்துல குறைவுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. அப்படி குறைவுள்ளவர்களாய் இருக்கும்போது மணவாளன் வருவது நம்முடைய கண்களுக்கு தெரியாம போகும். அல்லேலூயா. அந்த வரங்கள் நிறைவாய் உடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அவருடைய வருகை திட்டம் தெரியுமாய் நம்ம வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக எபேசியர் 1:23 வாசிங்க. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் வேணும்னு 1:23. எல்லாவற்றாலும் நிறைவாகிய சபைக்கு சரீரமான சபை அப்படின்னா இது இருதயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அதுல தலையா இருந்தார்னா எதெல்லாம் குறைவா இருக்கு அதெல்லாம் நிறைவாக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய, ஹல்லேலூயா, ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ரோமர் 12:5 வாசிங்க. 12:5. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க. ஆமென். இப்ப நம்ம அநேகரா இருக்கிறோம். ஆனா நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள என்னவா இருக்கிறோம்? ஒவ்வொரு அவயங்களா நம்ம இருக்கிறோம். கிறிஸ்துவுள்ள அவயங்களா யார்? நம்ம தான். இந்த அவையெல்லாம் சரியா வேலை செஞ்சாதான் கிறிஸ்து சரியா வேலை செய்ய முடியும். புரியல நினைக்கிறேன். இந்த அவயங்கள் சரியா இருக்குன்னா கிறிஸ்து சரியா இருந்து சாத்தானை ஜெயிப்பார். புரியல நினைக்கிறேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நீங்க பரிசுத்தமாய் உண்மை உத்தமாய் இல்லாம இருக்கும்போது சாத்தானை இயேசுவா ஜெயிப்பது கடினம். எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? ஏன் நம்மளை வச்சுதான் கர்த்தர் அங்க ஜெயிக்கணும்னு விரும்புகிறார். அதற்காகவே சபையை கொடுத்திருக்கிறார். அதற்காகவே சபையில பரிசுத்தப்படுத்துகிறார். அதற்காகவே சபையில யுத்த புருஷர்களாய் மாற்றுகிறார். அதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்காகவே அவருடைய வருகையை நம்மளை எடுத்துக்கொண்டு அவரோடு கலந்து சென்று சாத்தானுடைய சேனையிலே நாம் யுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம அவருடைய அவயங்களா இல்லையா? புரியல. நிறைய வீட்டுல போய் யோசிச்சுக்கோங்க பொறுமையா. நீங்க இயேசுவோட சரீரத்துல சரியான அவயங்களா இருக்குன்னா அவருடைய சித்தம் திட்டம் பரிபூர்ணமாய் நிறைவேறும். அவருடைய அவயம் வந்து வேலை செய்யலனாலும் அவருக்கு கஷ்டம் தான். அல்லேலூயா. அதனாலதான் நீங்க வேதனைப்படுகிறார். என் அவயங்கள் ஒவ்வொன்றும் சரியா இல்லையே, ஒவ்வொன்றும் பரிசுத்தமா இல்லையே என்று அவர் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நீங்கள் மாற வேண்டும். கிறிஸ்து உண்மையாக உங்களுக்கு சரீரமாக இருக்குன்னா நீங்க என்ன செய்யணும்? அவயங்களாய் அவருக்கு நன்மை செய்கிறவராக இருக்கணும். அவருக்கு பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கணும். நீங்க எல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப தேவை. புரியல நினைக்கிறேன். நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப ரொம்ப அவருக்கு முக்கியம். நம்மளை வச்சுதான் கர்த்தர் செய்யக்கூடிய நாட்டக்கூடிய நமக்கு